வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கண்ணீர் விட்டு கதறிய சத்யராஜ், அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து டிவிக்கில் இணைஞ்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் வந்து தில்லி இருந்தால் 25 மேயரில் ஒரு மேயராவது ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு நேரடியாக சவால் விட்டுருக்கார் ஆதவ அர்ஜுனா, அதை பற்றி பார்க்க போகிறோம். நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டது சரிதான் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம சின்னதாக வந்து அந்த சத்யராஜ் மேட்டரை பேசிட்டு முன்னாள் அமைச்சர்கள் டிவியில் இணைந்து பற்றி பேசலான் இருக்கோம். நேற்று பேசிய சத்யராஜ் அவர்கள் கொளத்தூரில் அழுகுறாரு. ஏன்னா வந்து இவ்வளவு நாள் வீராவசமாக பேசி கொண்டிருந்த சத்யராஜ் அழுகும்போது யாராவது ஒருத்தர் அழுகுறாரு, ரொம்ப வேகமாக சிரிக்கிறாரு அப்படிங்கும்போது மக்கள் அவரை ஒத்து பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுடைய அந்த அழுகை அப்படிங்கிறது கொளத்தூரில் இவ்வளோ நன்மை பண்ணாங்களே, தோக்கடிச்சிட்டாங்களே இந்த மக்கள் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை கொட்டுறாரு. விஜய் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய திட்டங்களை மட்டும் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு பேர் வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்குறோம், எதை மறக்க சொல்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய பாலியல் பலாத்காரமாக ஆரம்பித்து, லாக்அப் டெத்தில் ஆரம்பித்து, போதை கலாச்சாரத்தில் ஆரம்பித்து, சிறு மாணவர்களிடையே கூட ஜாதிய பாகுபாடு ஆரம்பித்து, பட்டியலின மக்களுக்கு எதிரான வேங்கை வயல் சம்பவத்திலிருந்து வடகாடு சம்பவத்திலிருந்து இன்னும் பல சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மறக்க சொல்கிறீங்களா? யார் அந்த சார், அதை மறக்க சொல்கிறீங்களா? நிகிதா அவர்கள் புகார் கொடுத்து ஒரு அப்பாவியில் அடித்து கொண்டாங்களே, அந்த அதிகாரி யாருன்னே தெரியலையே, அதை மறக்க சொல்கிறீங்களா? அண்ணாநகர் சிறுமி விஷயத்தில் காவல்துறை மேலேயே குற்றஞ்சாட்டினாங்களே நீதிபதிகள், அதை மறக்க சொன்னீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சகாயம் ஐஏஎஸ்க்கு வந்து ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கட்டுமா நீதிமன்றம் கேட்டுச்சு, அதை மறக்க சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தியாகின்னு இன்றைக்கி சிஎம்மால் வர்ணிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் தப்பு பண்ணியிருக்காரியா, அவர் அமைச்சரவையிலே இருக்க தகுதியற்றவர்னு நீதிமன்றம் சொன்னிச்சு, அதை மறக்க சொல்கிறீங்களா? பொன்முடியோடைய ஆபாச பேச்சை மறக்க சொல்கிறீங்களா? இல்லை துரைமுருகனுடைய மோசமான பேச்சை மறக்க சொல்கிறீங்களா? இல்லை வந்து நம்மளுடைய ஆன்மீக அமைச்சருடைய அடாவடி பேச்சை மறக்க சொல்கிறீங்களா? மேயர் பிரியா அவர்கள் பல டெண்டர்களை போட்டு இன்றைக்கி மாநகராட்சி என்ன நடந்தது, மதுரை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய டெண்டர் முறைகேடு சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை, ஒரு குடும்பம் சினிமாவிலேருந்து குடிநீர்லேருந்து ஒரே ஒரு அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க ஆட்டி படித்ததே, இதெல்லாம் மறக்க சொல்கிறீங்களா? எதை மறக்க சொல்கிறாருன்னு தெரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் இதுக்கு நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம மேட்டர் வருவோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர், MC சம்பத், ஆனந்தன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு, இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து, அதுவும் இல்லாமல் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ, சிவகாசி எம்எல்ஏ, இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கில் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் இணையிறது அப்படிங்கிறது கட்சிக்கு பலம். ஏன்னா நீ இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்தனியறிங்க மாதிரி பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கலில் மாவட்ட செயலாளர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் வரவங்கலாம். அப்போ இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க கோவிச்சுக்குவாங்க. அதனால் அந்த சண்டைங்கிறது இயற்கையிலே எல்லா கட்சியிலையும் இருக்கும். இதை எப்படி வந்து டிவிக்கு சமாளிக்க போகுதுன்னு தெரில, இனிமேல் தான். ஏன்னா ஒரு இன்பமான நேரத்தில் கண்டிப்பாக பல சச்சரவுகள் வரும். இதை டிவிக்கே சமாளிக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. சமாளித்தால் நல்லது. ஏன் இந்த சமாளித்தால் நல்லதுங்கிறனா, இன்றைக்கி திமுக வேணாம் அதிமுக வேணான்னு வெகுஜன மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக சிஎம் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறதுன்னா யாரையும் நான் தப்பு பண்ண விட மாட்டேன், அதிகாரிகளும் தப்பு பண்ணக்கூடாது, அமைச்சர்களும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இப்போ வரவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள். இவங்க வந்து கண்டிப்பாக பதவி உடனே கொடுக்க போகிறதில்ல டிவிக்கில், எனக்கு அதில் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக பதவி இப்போதையெல்லாம் உடனே கொடுக்க மாட்டாங்க. MC சம்பத்துக்கும் நம்ம கடம்பூர் ராஜுக்கும், ஏன்னா எம்எல்ஏ சீட்டுக்காக, எம்எல்ஏ சீட்டுனா 5 வருஷம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இவங்க என்ன யோசிப்பாங்க, அதிமுகவிலேருந்து டெவலப் ஆகாது, அதிமுக இனிமேல் ஜெயிக்காதுங்கிற ஒரு முடிவுக்கே வந்திருப்பாங்க. திமுகவுக்கு அந்த முடிவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வருவாங்க. அப்போ அங்கேருந்து வருவாங்க. இப்போ வந்ததுனால அவங்கெல்லாம் இந்த பக்கம் வராங்க. சரி, நம்ம ஏன்னா இப்போ ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தால் நல்லது இல்லை, அதுக்காகவாது சில பேர் வருவாங்க. அந்த வகையில் ஊழல் இல்லாத ஆட்களை தேர்ந்தெடுத்தால் இன்றைக்கி தமிழ் சமூகம் டிவிக்கு மேலே இருக்க மரியாதை இன்னும் உயரும். இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், இப்போ புஷி ஆனந்தவர்கள் இவங்களெல்லாம் சில பேர் குறை சொல்லி பேசுகிறாங்க. ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களுடைய பங்கு முக்கியமானது. முதலமைச்சருக்கு தெரியும் அவர் யார், அதனால தான் அவர் அந்த பொறுப்பில் வச்சுருக்காரு. பலவிதமான விமர்சனங்கள் அவரை பற்றி வந்தாலும் இன்றைக்கும் அந்த உழைப்பு அவரை பாராட்டலாம். இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாலேருந்து இவங்கலேருந்து நிறைய பேர் பார்க்குறோம். நம்ம இவங்க மேலே ஏதாவது தப்பு வந்தால் அதை பற்றி விமர்சிப்போம். இப்போதே வந்து அவருக்கு சண்டை, அவருக்கு சண்டை அப்படின்னு சில வேலைகள்லாம் எல்லா பத்திரிகையிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், ஒருத்தர் இருந்தாலே பஞ்சாயத்து வரும், 2-3 பேர் இருந்தால் இந்த கருத்து வேறுபாடு இயற்கை தான். மக்கள் பாதிக்காத வரை நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. நிறைய பேர் அதை பேசிகிட்டு இருக்கீங்க, அது பேசுறது அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு நலனை பற்றி பேசுவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த 4 முன்னாள் அமைச்சர்கள் சேர்வதில் நன்மையும் சொல்லிட்டேன், தீமையும் சொல்லிட்டேன். இதை டிவிகேவினர் இதை வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரியல. இது ஒன்று.
நான் மேயர் பதவி இப்போ வந்து எங்களுடைய அக்கா வந்து எம்எல்ஏ வந்து நீங்கள் வந்து அவமரியாதை பண்ணிட்டீங்க, 25 மேயரில் ஒரு மேயர் கூட இன்றைக்கி ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆதவ் அவர்கள் சொல்கிறாரு. அது ஓரளவுக்கு உண்மை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ எலெக்ஷன் வச்சாலும் சிஎம் உடைய கொடி வந்து பட்டொலி வீசி பறக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மேயர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியம். 8 மாதத்தில் வர இருக்குது. அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டை தான் கொடுக்கும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சிஎம்முக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அது ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் திமுகவுக்கு சிக்கல். ஏன்னா எம்எல்ஏ, எம்ஜே கவுன்சிலர் எல்லாம் டோட்டலாக ஒரு 5 வருஷம் திமுகவுடைய பிடியிலேருந்து அவங்க பிடியிலிட்டு ஒவ்வொன்றா கழட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். பதவி இல்லாமல் திமுகவால் இருக்க முடியாது. கலைஞர் காலத்து திமுக வேலை, ஸ்டாலின் காலத்து திமுக வேலை. அதை நான் சொன்ன ஒரு விளக்கம் அருமை. திமுக தோற்றது, ஆனால் கலைஞர் தோக்கவில்லை. ஆனால் இன்றைக்கி திமுகவாவது ஓரளவுக்கு அடித்து பிடிச்சி சில பேராவது ஜெயித்தாங்க. ஆனால் தலைவர் தோற்றுருக்காரு. திமுக 2 சீட்டு ஜெயிக்கும் போது கூட கலைஞர் ஜெயித்தார், தலைவர் ஜெயித்தார். ஆனால் உங்களுக்கு தலைவரே ஜெயிக்கலை. அப்படிங்கும்போது என்னென்னா நேரடியாக ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அந்த அவரை குறி வைக்கிறார். இப்போ கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஆமாங்க நாங்கள் நேரவர்கள் ஜெயிச்சிட்டாரு, அவர் ஜெயிச்சார், இவர் ஜெயிச்சார், ஸ்டாலின் தோற்று போயிட்டார், இவ்வளோ நல்லது பண்ணுறங்கிறீங்களே, நீங்கள் தோற்று போயிட்டீங்களே. இப்போ தோற்று போனதுக்கு காரணம் என்ன? நீங்களும் உங்கள் ஆன்மீக அமைச்சரும் சேர்ந்து அடாவடித்தனம் பண்ணீங்க. நட் ரோட்டில் பெண்கள்லாம் ஆடுறாங்க, சிஎம் பார்த்து கை தட்டுறாரு. அதை ஏற்பாடு பண்ணது நம்ம சேகர் பாபு. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு கோபம் வருமே இல்லையா? அப்போ அந்த கோபத்தை வெளிக்கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ வெகுஜன மக்கள்கிட்ட திமுகவும் ஒன்றும் இல்லாத கட்சி அப்படின்னு நிரூபிக்க அவர் ரொம்ப பேசுகிறாரு தெரியல. அதை ஒரிஜினோட பேசு. ஏன்னா இதே திமுகனாலும் இப்படி தானே கடந்த காலங்களில் பேசுனீங்க. அதனால் இன்றைக்கி அவர்களுடைய நேரம் அவர்கள் பேசுகிறார்கள். கடந்த காலங்களில் உங்களுடைய நேரம் நீங்கள் ஓவராக பேசுனீங்க. இன்றைக்கி அவர்களும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி ஒன்று தான், திமுகவுக்கு தொடர்ந்து அடி மேல் அடி. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா முரசொலியில் நம்ம ராகுல் காந்தி அவர்களை இழிவுபடுத்தி ஒரு பெரிய கமெண்ட், அதாவது முட்டாள் அப்படிங்கிற அளவுக்கு ராகுல் காந்தியை விமர்சித்து நீங்கள் ஒரு போட்ட பதிவு. அதாவது திமுகவை பற்றி, அதாவது திமுக கூட யாராவது இருந்தால் நல்லவங்க, இவங்களை விட்டுட்டு போயிட்டா ரொம்ப கேவலமாக திட்டுவாங்கங்கிறதுக்கு இன்னையுடைய முரசொலி ஒரு உதாரணம். கேட்டால் நாங்கள்லாம் வந்து அனுபவசாலிகள், நாங்கள்லாம் வந்து மாண்பை காக்கக்கூடியவர்கிறீங்க, இதுதான் உங்கள் மாண்பான்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாகுது. உங்களை விட்டு போனால் இப்படியாங்க பேசுவீங்க? நேற்று வரைக்கும் சகோதரர் இருந்தீங்க, அவர் முட்டாள், மதிக்கட்டு போனவர், 2 சீட்டுக்காக வந்து பிரதமர் பதவி மோடியோட நீங்கள் சண்டை போடணும், அதை விட்டுட்டு பிரவீன் காந்தி ஒருத்தரை வந்து எம்பி ஆகிறதுக்கு பாடுபட்டு இருக்கீங்களேன்னு இவ்வளோ காரசாரமான வார்த்தைகளை யூஸ் பண்ண தேவையில்ல, யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு பக்கம் தொல் திருமாவளவன் நேரவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறது ரைட்டு தாங்கன்ட்டார், போச்சு. திமுகவுடைய அதாவது என்னென்னா கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை இருந்தது, அதுவும் போச்சு. ஐயோ மேலே திட்டியாச்சு. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நாளில் விசிகாவையும் திட்டுவாங்க. விசிகாவில் வந்து ஆள் எடுக்கும் படலம் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போவும் சொல்கிறோம், இந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து வெகுஜன மக்களால் கவனிக்கப்படுகிறது. இந்த ஆட்சி குறையில்லாமல் போக வேண்டும்னு பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் யோசிப்பீங்க, சார் அண்ணா தளபதி ஆட்சி சார், எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொஞ்சம், அதாவது என்னென்னா க்யூரியாசிட்டி நிறையா பண்ணணும்னு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இன்றைக்கி திமுகவில் எல்லாத்துக்கும் எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் டிஆர் பாலு சொன்னது தான், அதாவது இந்த ஆட்சியை பற்றி, இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, தெற்கத்திக்காரன் அப்படின்னா ஒரு 4 பேரையாவது வெட்டணும் அப்படின்னு ஒரு பொது வழியில் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தெரியல. என்னன்னா டிஆர் பாலுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, வயசாகி போச்சு, அந்த கோபம் ஆத்திரம் இதையெல்லாம் வைத்து ரொம்ப காரசாரமான ஏதோ ஒன்று பேசணும்னு பேசியிருக்காரு. இது சமூக ஊடகங்களில் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் அருவாக எடுத்துகிட்டு போகணும், வெட்டணும்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எங்கே போகிறது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இன்னும் நல்லா பேசிட்டோம். இவருடைய உள்ளே இருக்கக்கூடிய பல அழுக்குகள் வெளியே வரட்டும், மக்கள் இவர்களை பற்றி புரிந்து கொள்ளட்டும். ஏற்கனவே புரிஞ்சுட்டாங்க. தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சொல்லி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.